Priyadarshini. Welcome to Madras IAS Academy. இப்போ என்ன பார்க்க போறோம்னா Polity Series Day 2ல வந்து Fundamental Duties தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். Fundamental Duties இது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Article 51A வந்து நம்ம Fundamental Duties வந்து இருக்கு. இதோட பார்ட் பார்த்தீங்கன்னா 4Aல வந்து இருக்கு. ஸோ இது எதில் கொண்டு வந்தோம் அப்படின்னா Constitutional Amendment Act 1976ல 42ல வந்து நம்ம என்ன பண்ணிப்போலாம் கொண்டு வந்திருப்போம். நெக்ஸ்ட் இனிஷியலி இது எத்தனை தான் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10 அடிப்படை கடமைகள் மட்டும் தான் இருந்துச்சு. இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு அடிப்படை கடமை நம்ம எப்போ ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 2002ல 86th அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தோம். இப்போ டோட்டலாகவே நம்மளோட அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா 11 வந்து இருக்கு. இது நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USSRன்னு சொல்லுவோம். USSRலேருந்து இது என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம இதை கிளைம் பண்ணியிருப்போம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு பர்சன் அடிப்படை கடமையை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி எந்த விதமான கோர்ட்லேயுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா கேஸ் எல்லாம் போட முடியாது. எதுக்கு மட்டும் தான் கேஸ் போட முடியும்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளுக்கு மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கேஸ் வந்து ஃபைல் பண்ண முடியும். இதை ஃபாலோ பண்ணலாம், ஆனால் ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி நம்ம யாருமே என்ன பண்ண முடியாது, தண்டிக்கலாம் முடியாது. அப்போ இது எங்கேருந்து வாங்கியிருக்கோம்? USSR ரஷ்யாவிலேருந்து வாங்கியிருக்கோம். இதோட ஆர்டிகல் 51A, இதோட பார்ட்டு 4A. இது எந்த வருஷம் கொண்டு வந்திருக்கோம்? 1976 42nd அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இல்ல 10 இருந்துச்சு, எக்ஸ்ட்ராவா 1 எப்போ ஆட் ஆச்சுன்னா 2002 86th அமெண்ட்மெண்ட்ல ஆட் ஆச்சு. நெக்ஸ்ட் 1950ல வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் நமக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூட்டிஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? அதனால தான் எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க? 1976ல நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டியோட பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. யாரோட தலைமையில் போட்டிருப்பாங்கன்னு பாருங்க, ஸ்வரன் சிங் கமிட்டி போட்டிருப்பாங்க. யாரோட தலைமையிலன்னு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸோட தலைமையில். ஸோ காங்கிரஸ் தலைமையில் ஸ்வரன் சிங் கமிட்டி போட்டு தான் ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நமக்கு இம்பார்ட்டண்டாக தேவைன்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ என்னென்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி நேஷனல் ஃபிளாக் அண்ட் நேஷனல் ஆந்தம். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நோபல் ஐடியாஸ் வித் இன்ஸ்பயர்ட் அவர் நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். நம்மளோட விடுதலைக்காக யார் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்களோ அவங்கள நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூணாவது இந்தியாவின் இறையாட்சி ஒற்றுமை மற்றும் முழுமையை பாதுகாக்கவும். சாவரின் யூனிட்டி இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியாவோட ஒற்றுமை, இந்தியாவோட இறையாண்மை, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா பாதுகாக்கணும். இது என்னைக்கும் சீர்குலைவு மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் டிஃபெண்ட் த கண்ட்ரி. நம்மளோட நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்துச்சு இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம நாட்டுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃபெண்ட் பண்ணி நிற்கணுங்கிறதும் ஒரு அடிப்படை கடமை. ஸோ நெக்ஸ்ட் மக்களிடையே ஒருமைப்பாடையும் சகோதரத்தன்மையும் ஊக்குவித்தல். ஸோ நம்ம எல்லாருமே வந்து சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற அந்த ஒருமைப்பாட்டை நம்ம என்ன பண்ணணும்னா ஊக்குவிக்கணும். ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் அமாங்ஸ்ட் ஆல் த பீப்புள் ஆஃப் இந்தியா. இதுவும் ஒரு அடிப்படை கடமை. ஸோ நெக்ஸ்ட் கலாச்சார பாரம்பரியத்தை மதிக்கவும். இந்தியா அப்படிங்கிறது ஒரு பாரத நாடு. ஸோ அதில் பின்பற்றக்கூடிய கலாச்சாரத்தை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மதிக்கணும் அப்படின்றதும் ஒரு அடிப்படை கடமை. ஸோ நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட், லேக், ரிவர், வைல்டு லைஃப். நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய காடு, ஏரி, குளம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக பாதுகாக்கணும். அதை நம்ம எக்காரணம் கொண்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா டேமேஜ் பண்ணக்கூடாது. இது எல்லாமே ஒரு கடமைகளில் வருது. ஸோ நெக்ஸ்ட் சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் இன்குரி அண்ட் ரெஃபார்ம். நம்மளை பொறுத்த வரைக்கும் மனிதநேயம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சயின்டிஃபிக் ரிசர்ச்சும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எல்லா இதுலேயுமே என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் மேம்பாடோட இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு அடிப்படை கடமை. ஸோ நெக்ஸ்ட் பொது சொத்துக்களை பாதுகாக்கவும் வன்முறையை விளக்கவும். டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்ஜூர் வயலன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு இந்திய குடிமகன் எக்காரணம் கொண்டு கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை கொளுத்துறதோ இல்லை வந்து அதை நாசம் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த விதமான செயல்களும் செய்யக்கூடாது. அரசாங்கம் கவர்மெண்ட் பஸ்ஸை கொளுத்துறது, போலீஸ் ஸ்டேஷனை எரிக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணால் பாதுகாக்கணும். ஸோ நெக்ஸ்ட் தனிநபர் மற்றும் சமூக வளர்ச்சிக்கான சிறப்பை நோக்கி முயற்சிக்கவும். ஒரு தனிநபர் மட்டும் இல்லாமல் ஒரு அரசாங்கத்தோட 360 டிகிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முன்னேறி கொண்டு போகணும் அப்படிங்கிறதும் ஒரு அடிப்படை கடமை. ஸோ நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளோட எக்ஸாம் பேப்பரில் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 11th டியூட்டி தான். இது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 2002 86th அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் கம்பல்சரி படிக்கணும் அப்படிங்கிறத அவங்களோட பெற்றோரோ அவங்களோட பாதுகாவலரோ என்ன பண்ணி கொடுக்கணும்னா ஏற்படுத்தி கொடுத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிற டியூட்டி தான் இந்த 11வது டியூட்டி. ஸோ மொத்தமாக
லெவல் டியூட்டிஸ் பார்த்துருக்கோம். அதில் இந்த 11ஆம் டியூட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டியூட்டிஸ் எங்கேருந்து வாங்கியிருக்கோம்னா யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து வாங்கியிருக்கோம். இதுக்காக போடப்பட்ட கமிட்டி ஸ்வரன் சிங் கமிட்டி. யார் போட்டாங்கன்னா காங்கிரஸ் வந்து போட்டிருப்பாங்க. இது எப்போ கொண்டு வந்தோம் அப்படின்னா 1976 42nd அமெண்டமெண்ட்டில் கொண்டு வந்திருப்போம். ஸோ இதுதான் டியூட்டிஸ். ஸோ தேங்க்யூ.